எடுத்ததை கொடுத்துவிடு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் புரிஞ்சுக்கவும் செய்யணும். அது என்னன்னா, எடுத்ததை கொடுத்து விடுனா, இந்த பூமிக்கு நீங்கள் பிறக்கும்போது எதையுமே கொண்டு வந்ததில்லை. அதே நேரத்தில் நீங்கள் போகும்போதும் எதையும் கொண்டு போகிறதில்லை. அப்படி இருக்கும்போது நான் தான் இதையெல்லாம் உருவாக்கினேன் என்று மார்தட்டிக் கொள்வதற்கு எதுவும் கிடையாது என்பதுதான் உண்மை. நீங்கள் குழந்தையிலிருந்து இளமை பருவம் வரை இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், மிக சந்தோஷத்துடன் பயணமாகிறது. அதே நேரத்தில் இளமை பருவத்திலிருந்து நடுத்தர பருவம் என்று ஒன்று இருக்கிறது. அதைதான் நீங்கள் இந்த குடும்பம் என்ற விஷயத்திற்குள் நீங்கள் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. 60 வயதுக்கு மேல் ஆகிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், முதுமையான சூழ்நிலையில் சூழ்ந்திருக்கிறது அந்த வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கையுமே யார் கொடுத்தது என்றால், நீங்களே உங்களுக்கு நீங்கள் கொடுத்தது அல்ல, அல்லது உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு கொடுத்ததல்ல. இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. அதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பிறந்தவுடனே உங்களுக்கு இந்த பூமியில் எல்லா வசதியுடனும் நீங்கள் பிறக்கிறீர்கள். பிறக்கும்போதே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது என்றால், அது இந்த பிரபஞ்சம் அளித்த பரிசுதான் உங்களுக்கு. அந்த பரிசை நீங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அதை உயிர் உள்ளவரை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் என்பதுதான் உண்மை. நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டது என்னவென்றால், உணவு, உடை, கல்வி, அறிவு, ஆற்றல் அத்தனையும் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்துக்கொண்டது நீங்கள். உங்களுக்கு என்று எதையுமே நீங்கள் உருவாக்க முடியாது இந்த பிரபஞ்சம் இல்லை என்றால். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையும் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால், அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இறைவன். வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமான விஷயம்தான். ஆனால் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த பிரபஞ்சம்தான். உங்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் திறமையாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நன்மைக்காக பயன்பட வேண்டும். அப்படி பயன்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சுமையும் இருக்காது.
சுமை என்றால் உள்ளத்தில் எந்த பாரமும் இருக்காது. ஆனால் அந்த உள்ளம் எப்பொழுதும் சுவையாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த திறமைகளை அனைத்தும், இந்த பூமியில் இருந்து எடுத்து கொண்டதை அனைத்தும் இந்த பூமிக்கே நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இந்த பூமியில் இருந்து மேகம் எப்படி நீரை உறிஞ்சி மீண்டும் இந்த பூமிக்கே திருப்பி அனுப்புகிறதோ அப்படித்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை. இங்கிருந்து எடுத்ததை நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அப்படி சொந்தம் கொண்டாடினால் இந்த மனித குலத்தில் நீங்கள் மகத்தான மனிதனாக இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அற்புதமான ஒரு மனிதன் என்றால் இங்கிருந்து எடுத்ததை கொடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் பயணமும் சரி, இது அத்தனையும் சரித்திரமாக மாறக்கூடும் என்பதுதான் உண்மை. நன்றி.